ஃபைனலி ஏர் ஃப்ரையர் வாங்கியாச்சு மக்களே. இங்கே அன்பாக்சிங் தான் பண்ண போகிறோம். ஆக்சுவலி இது ரொம்ப லேட் ஆகிடுச்சு. நான் வாங்கி 1 வீக் ஆகிடுது. பட் லேட் ஆகிடுச்சு வீடியோ போடுறதுக்கு. பார்த்திங்க அப்படின்னா அது வந்து 4.5 லிட்டரு. அதுக்கப்புறம் வந்து 3350 ரூபா வந்துச்சு. லூலூவில் வாங்கினேன். அப்புறம் 2 வருஷம் வாரண்டி இருக்குது. 1 ஹோம் சர்வீஸ் இருக்குது. ஸோ சூப்பராக இருந்துச்சு. சின்னதாக நீட்டாக எனக்கு 4 லிட்டர் போதுன்ட்டு நான் அது மட்டும் எடுத்துட்டேன். இதுலேயே இன்னும் அதிகமான லிட்டர்ஸ்லேயும் இருக்குது. அன்பாக்சிங் பண்ணியாச்சு. நம்ம எப்படி இருக்குன்னு போய் குக் பண்ணி பார்க்கலாம். உருளைக்கிழங்கு கட் பண்ணி வச்சுருக்கேன். அது மாதிரி 120 வாட்ஸ்ன்னு நினைக்கிறேன் இது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நல்லா பெருசாகவும் இருக்குது ட்ரே. ஓகே, நம்ம ஒரு 2-3 பேர் 2 பேர் 3 பேர் இருந்தோம்னா தாராளமாக இது போதும். இல்லைன்னா 2 டைம்ஸ் வைக்கிற மாதிரி இருக்கும். அவ்வளோதான். ரொம்ப பெருசுன்னா இடம் அடைச்சிட்ருக்க வேண்டான்ட்டு நான் இதுவே போதும்னு நான் வாங்கிட்டேன். ஸோ வாங்க, உருளைக்கிழங்கு கட் பண்ணி வச்சுருக்கேன் பாருங்கள். ஆன் பண்ணியாச்சு. இதுலேயே வந்து ஆட்டோ செட்டப்பும் அதுலேயே இருக்குது. ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ், சிக்கனு, பேக்கிங்கு எல்லாமே வந்து இதுலேயே இருக்குது. நம்ம டைமரும் செட் பண்ணிக்கலாம், டெம்பரேச்சரும் செட் பண்ணிக்கலாம், அப்புறம் பாஸ் பண்ணிக்கலாம். அதுதான் மெயின் இதில். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா உருளைக்கிழங்கு கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். ஆயில் ஸ்ப்ரே மட்டும் பண்ணிவிட்டு உள்ளே வைக்க போகிறேன். பார்த்திங்கன்னா இதில் இந்த கிளாஸ் வழியாக பார்த்துக்கலாம். அது ஒரு பெரிய ப்ளஸ் பாயிண்ட் எனக்கு. அதனாலேயே தான் இது எனக்கு ரொம்ப பிடிச்சது. ஸோ செட் பண்ணிவிட்டேன், ஆன் பண்ணிவிட்டேன். இப்போ 5 மினிட்ஸ் கழித்து எடுத்து பார்க்குறேன் எப்படி இருக்குன்னு. பார்த்திங்கன்னா ஒரு அப்படியே பாதி ஒரு 5% வந்து குக் ஆகிருந்தது. இன்னும் ஒரு 10 மினிட்ஸ் இருக்குது. ஸோ திரும்பவும் நான் செட் பண்ணி ஆன் பண்ணிட்டேன். இதில் பாஸ் பண்ணி எடுத்து நம்ம திருப்பி விட்டுட்டு திரும்பவும் வந்து போட்டாலும் அதே டைமிங்கில் தான் வந்து மெயின்டைன் ஆகுது. ஸோ பாருங்கள், நல்லா அருமையாக குக் ஆகிடுச்சு. உடச்சி பார்த்தோன்னா நல்லா இருக்குது. ஸோ ஆயிலே இல்லாமல் நல்ல ஒரு ஹெல்த்தியாக ஃப்ரை பண்ணி சாப்பிட்ணுன்னு நினச்சோம்னா இந்த மாதிரி ஏர் ஃப்ரையர் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அது சிக்கனுக்கு ரொம்பவுமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் போல். தந்தூரி பண்ணேன், சூப்பராக இருந்துச்சு. நெக்ஸ்ட் வந்து ஒரு தந்தூரி வீடியோ, இந்த மாதிரி விதவிதமான ஏர் ஃப்ரையர் வீடியோ வந்து போடலான்னு இருக்கேன். நம்ம சேனலை ரெகுலராக ஃபாலோ பண்ணிக்கோங்க. நான் வந்து வெறும் உருளைக்கிழங்கு மட்டும்தான் ஆயில் ஸ்ப்ரே பண்ணி வச்சேன். அதனால தான். ஸோ அதனால் உப்பு மிளகாத்தூளும் போட்டு அப்படியே வந்து டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம். நல்லா முறுமுறுன்னு நல்லாவே வந்திருக்கு. ஹெல்த்தியாக இதே மாதிரி ஃப்ரை பண்ணி சாப்பிட்டுக்கலாம். ஸோ இதே மாதிரி கண்டினியூவாக நிறைய ஏர் ஃப்ரையர் வீடியோ வரும். பாருங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.